திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்ற பழமொழிக்கு ஏற்ப நம் வாழ்வில் ஏற்படும் சொல்ல முடியாத துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நாம் கடைசியில் சரணாகதி அடைவது கடவுளைத்தான். அந்த வகையில் திக்கற்று வழி தெரியாமல் நிற்பவர்களை கரை சேர்க்கும் கடவுளாக திகழ்பவர்தான் கந்தக் கடவுள். முருகக் கடவுளை நினைத்து நாம் சொல்லும் இந்த ஒருவரி மந்திரம்தான் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கப் போகிறது. அதுவும் நாளைய தினம் தை மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறது. எனவே நாளைய தினத்தை தவறவிடாமல் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நம்பி வந்தவர்களை நாடாள வைக்கும் அற்புத திறன் கொண்ட கடவுள் முருகப்பெருமான். இப்படிப்பட்ட முருகப்பெருமானிடம் நாம் வாழ்வில் எத்தனை பிரச்சனைகளுக்கும் எளிய முறையில் தீர்வு காணலாம். குழந்தை இல்லாதவர்களுக்கு அருள்பாலிக்கும் பாலமுருகனாகவும், வீடு வாசல் சொத்து சுகம் பிணி கடன் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் ஆறுமுக கடவுளாகவும் விளங்குபவர் தான் இந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமான். முருகப்பெருமானின் புகழாரங்களை சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஒரு வீடியோ நமக்கு பத்தாது, நம் வாழ்நாள் கூட போதாது. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நாம் துன்பக்கடலில் தத்தளிக்கும் போது அவரை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஜெபித்தால் போதும், எப்பேற்பட்ட துன்பத்திலிருந்தும் நம்மை கரை சேர்த்து விடுவார். முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறந்தது. அதுவும் நாளைய தினம் 10/2/2026 தை மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை அன்று கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் வீட்டில் முழுவதுமாக படித்து அல்லது காதால் கேட்டு பூஜை செய்வது மிக மிக நல்லது. இன்றைய அவசர காலகட்டத்தில் அப்படி முழுமையாக கேட்டு தன் குறைகளை சொல்லக்கூட நேரமில்லாமல் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நேரமில்லை என்பதற்காக நம்முடைய பிரச்சனைகளை கடந்து சென்று விட முடியாது அல்லவா? நாம் சென்றாலும் அது நம்மை செல்ல விடாது. இக்கட்டான சூழ்நிலையில் உங்களால் இனி மீளவே முடியாது என்று நினைக்கும் வேளையில் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரே ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து ஓம் ஐம் ரீம் வேல் காக்க, ஓம் ஐம் ரீம் வேல் காக்க, ஓம் ஐம் ரீம் வேல் காக்க இந்த மந்திரத்தை ஒரு 5 நிமிடம் மட்டும் சொல்லி பாருங்கள். இதற்காக உங்கள் வாழ்நாளில் ஒரு 5 நிமிடத்தை மட்டும் ஒதுக்கி கொள்ளுங்கள். இதற்கும் மேலும் நீங்கள் நேரம் இருந்தால் சொல்லலாம். ஒரு நாளில் நம்முடைய பிரச்சனைகள் தீர ஒரு 5 நிமிடம் ஒதுக்குவதில் எந்த ஒரு தவறும் இல்லை. நீங்கள் எந்த துன்பத்தில் இருந்தாலும் அது சரியாக வேண்டும் என்று நினைத்து விளக்கேற்றி இந்த மந்திரத்தை மட்டும் உச்சரித்து பாருங்கள். ஆனால் இதை மனதிற்குள் சொல்லக்கூடாது, வாய்விட்டு சத்தமாகத்தான் சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய மனம் லேசாகி பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான வழி உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். இந்த மந்திர வழிபாட்டை நம்பிக்கையுடன் செய்யுங்கள். உங்களின் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து உங்களை காப்பாற்றும் கடவுளாக அந்த கந்தக் கடவுள் விளங்குவார். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.